அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. இந்த ஒரு சமூக ஊனத்தினை இவர்கள் சந்திக்கின்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு உண்மை நிலை. இதனால தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே துன்பத்தை இவர்கள் சந்திக்கின்றார்கள். இதனால் தான் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்ற வாய்ப்புகளில் இவர்களுக்கு இல்லாமல் போகுதுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் வேறு ஹெட்ரோஜீனியஸ், நீங்கள் ஹோமோஜீனியஸ் கிடையாது. ஒரே ஒரே கூறுகளை கொண்ட ஒரு சமூக சொசைட்டி கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி மேல்தட்டு மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. இப்போ அது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? பொருளாதார அடிப்படையில் இவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார், ஏழை உயர் சாதியினர் அப்படின்னு உயர் சாதியினர் ஏழைகள்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதற்கு சட்டத்தில் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அந்த தீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் இதுக்கு இடம் கிடையாது. இவர்களை இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் போட்டு உள்ளுக்குள்ளேயே உள் ஒதுக்கீடுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருது. எது கொண்டு வருது? இந்த இடஒதுக்கீடு சமூக அடிப்படையிலானது என்ற தத்துவத்தை உடைப்பதற்கு. 2009 கொண்டு வரப்பட்ட அருந்ததியர்களுக்கான 3% உள்ஒதுக்கீடின் காரணமாக அந்த சமூகத்திலிருந்து ஓரளவுக்காவது பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்லிஃப்ட் மட்டும் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதான கேள்வி. வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ஒதுக்கீடு தானே காரணம். நாளைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் அருந்ததியர்கள் பெரும்பாலான இடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர்கள் எடுக்க முடியாமல் பல காரணங்களால் இவர்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் தாழ்ந்து போகின்ற நிலை வருதுன்னு வச்சுங்க மற்ற பிரிவினர்களுக்கு. அப்போ மீண்டும் சட்டத்தை மாற்றுவீங்களா? நீங்கள் தொலை தூரத்தில் பயணம் பண்ணிங்கன்னா ஒரு பிரியாணி இருக்குன்னு காமிக்கிறீங்க. எனக்கு இன்னைக்கு பயணம் பண்ணுறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அப்போ இன்னைக்கான பசியை தீர்ப்பதற்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. குறுகிய காலத்தில் இதில் மண்ணை போட்டு மூடுறது தான். ஏன்னா இது அவங்க இதோட பேரலாக கிரிமி லேயரை தான் கொண்டு வராங்க. இது ரிசர்வேஷன் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணிடும், ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க? அதை நோக்கி தான் இது போகும். இந்த மாநில அரசுகள் தமிழ்நாட்டை நம்பலாம், மற்ற நாட்டை நம்ப முடியாதுன்னு சொன்னால் அங்கேயும் டெமோக்ரஸி தானே இருக்குது. இதனால் இவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஹோல் கம்யூனிட்டியே பிராண்ட் பண்ணுறாங்க. கல்வி கற்று நாக்கு வழிச்சிட்டு இருக்க வேண்டியதா? கல்வி கற்றுட்டு தான் அங்கே பிஇ முடிச்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறான், அங்கே வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் நிலையில் தானே பட்டியலின பிரிவு மாணவர்களுடைய நிலை இருக்குது. அது யாராக இருக்கட்டும், அது பறையராக இருக்கட்டும், அருந்ததியர், எந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்தாலும் இவன் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணும். வேலை வாய்ப்பு இருந்தாலும் இது இருக்கணும், அங்கே கல்வி வாய்ப்பு இருந்தாலும் மலைக்காரனுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் அந்த நாட்டு சட்டம். அப்போ இங்கே தனியார் துறை இடஒதுக்கீடு வரணுங்கிறீங்க? எல்லா துறைகளிலும், தனியார் துறை அரசு துறை எல்லாத்துலேயுமே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பண்ணுறான். தனியார் கிட்ட இருக்கு 1% தான் அவங்க அரசுக்கிட்ட இருக்குது. 1%ல வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த கோட்டாலையும் எல்லாம் முன்னேறிட்டான், கார் பங்களா வச்சுட்டான்னு சொல்கிறீங்களா? எப்படி இது 99க்கு இந்த 97 மார்க் எடுக்கிற எஸ்சிக்கும் 99 மார்க் எடுக்கின்ற அந்த உயர் சாதி மாணவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? வித்தியாசம் கிடையாது. இல்லை அப்போ அவன் மெரிட்டில் தானே வந்திருக்கான். இட் இஸ் மை பர்த் ரைட் டு பார்ட்டிசிபேட் பிகாஸ் ஐ ஹவ் பீன் denied opportunities. Even after reservation it has been denied. பிறப்புரிமை இது ரிசர்வேஷன் அனைவருக்குமே. நான் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சொல்ல. creamy layer is grossly injustice against the welfare of the people, for OBC also. அது அந்த சமூகம் எங்குங்க? நான் தான் சொன்னேன்னா துணைவேந்தரில் 38 பேர் தாங்க இந்தியாவிலேயே. எங்க ஓபிசியில்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு ஜவஹர்நேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடையிலான உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மாநில அரசு வழங்கலாம், அது செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது, அரசியலுக்காக தான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரீமி லேயர் பற்றின ஒப்பீனியனை கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 ஜட்ஜ் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா 6:1ங்கிற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது.
இந்த உள்ஒதுக்கீடு சரிதான் அப்படிங்கிறத தேசிய அளவில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் ஃபெஸ்ட்டாக அறியப்படக்கூடிய பல பேர் எதிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க. ஒரு கல்வியாளராக கல்வி வேலைவாய்ப்பில் தலித் மக்களுக்கு மத்தியில் இந்த உள்ஒதுக்கீடு வழங்கினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக கல்வி தளத்திற்கு அப்பாற்பட்டும் இதை நம்ம பார்க்குறோம்னா, இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது அட் தி அவுட்செட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து அந்த இடஒதுக்கீடு என்ற தத்துவத்தையே வந்து ஒரு கொலை பண்ணுற, அதை ஒரு அழிக்கின்ற ஒரு முனைவாக தான் நான் பார்க்குறேன்னா. காரணம் என்னென்னா, இப்போ ஒரே பிரச்சனைகளை, அதாவது சவால்களை, பிரச்சனைகளை அல்லது சஃபரிங்ஸு, இது நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம், துன்பங்களை, இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரே மாதிரியான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேர்த்து தான் ஒரு பட்டியல் இனம்னு வச்சுருக்காங்க. இப்போ நாம் வந்து இங்கே இருக்கிற அருந்ததியராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே ஆதி திராவிடர்களாக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், அதே மாதிரி வட இந்தியாவில் மகராக இருக்கட்டும், சமராக இருக்கட்டும், இப்போ இது போன்ற வால்மீகியாக இருக்கட்டும், இப்போ இவர்களெல்லாம் வெவ்வேறு அடையாளங்களை கொண்டிருந்த பொழுதும், வெவ்வேறு தொழில்களை செய்து கொண்டிருந்த பொழுதும், இவர்களை சந்திக்கின்ற ஒரு காமனாலிட்டி என்ன என்றால் ஒரே வகையான துன்பங்கள். அப்போ சாதிய ஏற்றத்தாழ்வு, சாதிய அடக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை, அப்போ இது போன்ற ஒரு துன்பங்களை சந்திக்கின்றார்கள். இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையினால் இவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அல்லது தொழில் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு சமூக ஊனத்தினை இவர்கள் சந்திக்கின்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு உண்மை நிலை. இதனால தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே துன்பத்தை இவர்கள் சந்திக்கின்றார்கள். இதனால் தான் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்ற வாய்ப்புகளில் இவர்களுக்கு இல்லாமல் போகுதுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் வேறு, ஹெட்ரோஜீனியஸ், நீங்கள் ஹோமோஜீனியஸ் கிடையாது, ஒரே ஒரே கூறுகளை கொண்ட ஒரு சமூக சொசைட்டி கிடையாது, அதனால் நீங்கள் வெவ்வேறானவர்கள், அதனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்துடலான்னு சொன்னால், அப்போ இவர்கள் சந்திக்கின்ற ஒரே துன்பங்கள், ஒரே இன்னல்களை சந்திக்கின்றார்களே, இதனால தானே வேலை இல்லாமல் போகுது, கல்வி இல்லாமல் போகுது. அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் உள் ஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டா இவங்களை நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறீங்க, வெவ்வேறானவர்களாக காட்ட விரும்புகிறீங்க. ஹெட்ரோஜெனஸாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஹெட்ரோஜெனிஸாக வந்து அவங்க வந்து அவங்க சார்ந்த மொழி பேசுவது, அவங்களுடைய கலாச்சாரம் அல்லது அவர்கள் இருக்கும் இடம், அந்த மாநிலங்கள், இது வாரியாக தான் இவங்க ஹெட்ரோஜெனியஸ். பட் நான் ஹோமோஜெனியஸ்னு சொல்கிறேன். சார், இப்போ நான் எடுத்துக்காட்டு கேட்குறேன். இப்போ எஸ்சி பட்டியலுக்குள்ள தமிழ்நாட்டில் பறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததியர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் குதிரை வண்ணார் இருக்கிறாங்க. இதில் ரொம்பவே ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலே இன்னும் அழுத்தப்பட்ட சமூகமாக அருந்ததியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவர்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 3% ரிசர்வேஷன் கொடுத்ததை வந்து பார்க்குறாங்கன்னா, அது 2009க்கு பிறகு அவங்களுடைய சமூகத்திலே பல பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்கிறாங்க, பல பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, பல படித்தவங்க வந்து பட்டதாரியாக ஆயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸில் போயிருக்கிறாங்கன்னும் போது அது ஒரு ப்ரொக்ரெசிவ் மூவ் தானே? அது இல்லை, ப்ரொக்ரெசிவ் மூவ் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன் இல்லைன்னு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் அருந்ததியர்கள் எடுத்துக்கோம், பறையர்கள் எடுத்துப்போம், இவங்க 2 பேரில் டேட்டா வந்து இன்றைக்கி ரீசெண்டாக என்ன டேட்டா இருக்குதுன்னு நமக்கு இன்னும் அரசும் சொல்லலை, வெளியிலையும் இல்லை. இருந்தாலும் நம்ம அனுபவபூர்வமாக சொல்லலாம், அவர்கள் வந்து இவங்களை விட கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க, வேலை வாய்ப்புலையோ கல்வியிலையோ. ஆமாம், அதை நம்ம வந்து அனுபவபூர்வமாக சொல்லலாம். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அது ஒத்துக்கிறேன், நான் அந்த ஃபேக்டை நான் ஒத்துக்கிறேன். ஈவன் தோ வி டு நாட் ஹேவ் தி டேட்டா. இருந்தாலும் இப்போது இன்னைக்கு ஆணவ கொலை எங்கே நடக்குது? 2 இடத்துலையும் நடக்குது. பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே கொலை பண்ணிக்கிறாங்க. பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே கொலை பண்ணிக்கிறதும் இருக்குது. ஆமாம், ஆனால் இந்த பட்டியல் இனத்திற்கும் மற்ற சமூகத்திற்கும் தான் இப்போ பிரச்சனை இருக்கு. அது மேஜர் ப்ராப்ளம். அப்போ இதை வந்து பெரும்பாலும் இவர்கள் சந்திக்கின்ற சமூக ரீதியாக சந்திக்கின்ற பிரச்சனைகள் பிறரால் அளிக்கப்படுவது தான். பிறரால் 99% பிறரால். ஆனால் இவர்களுக்குள்ள இருக்கின்றது பார்ஷியாலிட்டி, டிஃபரன்சஸ். இவர் வந்து அருந்ததியர், இவர் பறையர் என்ற ஒரு டிஃபரன்ஸ் அப்படிதான் இருக்குது. ஆனால் இவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் அங்கு இவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அல்லது உயர் சாதியினர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் இங்கே கிடையாது. ஆமாம், இது வேற, அது வேற. ஒத்துக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஐடென்டிட்டி டிஃபரன்சஸ், அடையாள ஒரு வேற்றுமை காரணங்கள். அடிமையில் என்ன முன்னடிமை பின்னடி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளது இது வந்து சாதியத்தின் கோளாறு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இவர்கள் சந்திக்கின்ற அனைத்து இன்னல்களும் துன்பங்களும், இந்த வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையும் பறையர்களும் அருந்ததியர்களும் சேர்ந்து ஒரு சேர தானே சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, அதாவது இந்த நூற்றாண்டில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட, இப்போ இந்த எஸ்சி எஸ்டி இளைஞர்கள் எல்லாரும் குலத்தொழில் தான் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இது எதை சொல்லுகிறது?
இவர்கள் எல்லாருமே இப்படி தான் பெரும்பாலும் இப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு இருவருக்கும் சேர்த்து தான் சொல்லுது. இல்லை இவர் உயர்ந்துட போகிறாரு, இல்லை இதில் இவர் வந்து தாழ்ந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாருன்னு எந்த அறிக்கையும் சொல்லலை. ஏதாவது ஒரு ஆய்வை எடுத்து காட்டுங்க, எந்த அறிக்கையும் அது மாதிரி கிடையாது. ஆனால் அப்சர்வேஷனில் அனுபவபூர்வமாக நான் எடுத்துக்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்கன்ட்டு. ஆனால் அவர்கள் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் பறையர்கள் இவர்களை தாழ்த்துக்கிறதுனாலயா? அது இல்லையில்ல. பறையர்கள் இவர்களை அந்த வாய்ப்புகள் அற்ற ஒரு நிலையில் பிராமணர்களையும் பறையர்களையும் எடுத்துக்கங்க. அப்போ பறையர்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல, போகல, ஒரு தனியார் கம்பெனிக்கு போகிறாங்க அல்லது ஒரு ஐடி நிறுவனத்துக்கு போகிறாங்க. அங்கே யார் ப்ரிஃபர் பண்ணப்படுகிறார்கள்? அங்கே யாருக்கு அனுகூலமாக இருக்கிறது? பறையருக்கா பிராமணருக்கா? அப்போது இப்படி நீங்கள் உயர் சாதிக்காரர்களையும் தலித் அந்த தாழ்த்தப்பட்ட அட்டவணை சாதியினரையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இவர்கள் வேலைக்கு அதுவும் ஆராய்ச்சி தான். இப்போ நான் இது கூட ஆராய்ச்சி தான். இதை வந்து முஸ்லீமையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு இஸ்லாமியரோ எஸ்சி எஸ்டியோ வேலைக்கு தனியார் துறைக்கு சென்றால் இவர்கள் இன்டர்வியூவிலேயே இவர்கள் கழிக்கப்படுகிறார்கள்ங்கிறது ஆய்வு, என்னிடம் ஆய்வு குறிப்பு இருக்குது. அதை வேணால் நான் இன்டர்வியூ முடிஞ்சோடனே காட்டுறேன். நான் அப்போது நீங்கள் வேலைக்கு போகிறது இன்டர்வியூக்கே தகுதி இல்லைன்னு உங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இஸ்லாமியர்கள், எஸ்சி எஸ்டி. இது இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆய்வுபூர்வமாக. அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த பறையர்கள் அருந்ததியரை பார்த்து இல்லை அவர்களை முந்தி கொண்டு இவங்க வேலைக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு இவர்கள் போய் தடையாக அங்கே நிற்கிறார்களா என்றால் இல்லை. இயற்கையிலேயே தெர் ஆர் சர்டன் டிஃப்ரென்சஸ். ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது கல்வியினுடைய போதாமையாக இருக்கலாம், அல்லது திறன் போதாமையாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணிகளை கண்டுபிடித்து அதற்கு அவர்களை தயார்படுத்துவது, கெப்பாசிட்டேட் செய்வது, கெப்பாசிட்டி பில்டிங் செய்யணும். அதற்கு வேண்டிய இன்டர்வென்ஷன்ஸ், இடையீடுகள் அதை என்னென்ன இடையீடுகள் செய்து இதை வந்து நாம் சரிப்படுத்தி இவர்களை மற்ற அந்த தலித் அந்த பட்டியலில் அட்டவணை பகுதியில் இருக்கின்ற அந்த சாதிகளுக்கு இணையாக இவர்களை எப்படி முன்னேற்றம் கொண்டு வருவது வாய்ப்புகளில் அப்படிங்கிற வேலையை தான் செய்யணுமே ஒழிய நீங்கள் இவங்களை பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதில் பிரித்தாலும் சூழ்ச்சின்றது என்ன இருக்குது, என்ன எங்கே பிரிக்கிறாங்கன்னு கேட்குறேன். பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 15% இருக்குன்னா உங்களுக்கு 3% இருக்க போகிறது. அதில் என்ன அவங்களுக்கு பிரிவினையோ அல்லது கூர்மையோ எங்கே உருவாகும்? அது நான் சொல்கிறேன். இது எங்கே வருதுன்னா இதில் தான் தத்துவம் பொதிந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, அதாவது இடஒதுக்கீடு இந்தியாவை பொறுத்தவரையும் அது சமூக ஊனத்திற்காக, சோஷியல் டிஸ்அட்வான்டேஜ், அந்த ஒரு பிற்போக்கான நிலைக்காக அளிக்கப்படும். அதான் கான்ஸ்டியூஷனலி சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி கிடையாது. அப்போது திஸ் இஸ் பிரைமர்லி எ சோஷியல் இஷ்யூ. அப்போ சமூக ஊனத்தை இவர்கள் இருவரும் அடைந்திருக்கிறார்கள் என்பதனால்தான் இவர்களுக்கு இந்த இப்படி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இப்போது இவங்களுக்கு தனியாக கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க, இவங்க வேறு அவங்க வேறுன்னு சொன்னால் அப்போ இவங்களை விட இவங்க வந்து கிரீமியாக இருக்காங்கன்னு தானே கொண்டு வரீங்க. நீங்கள் வேலை வாய்ப்பு எடுத்துட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கு இவங்களை எதிரியாக காட்டுறீங்க. எப்படின்னால் உங்களால் இவங்க வந்து உங்களை அடக்கி இவர்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் வாய்ப்புகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அல்லது உங்களை விட இவர்கள் பொருளாதாரத்திலும் மற்ற வாய்ப்புகளிலும் முன்னேறி இருக்கிறார்கள்னு காட்ட விரும்புகிறீங்க. சார், கம்பேரிட்டிவ்லி பறையர்களையோ தேவேந்திர குல வேளாளரோ ஒப்பிடும்போது அருந்ததியர்கள் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்டு தானே சார் இருக்காங்க. வேலையை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வரேன், அதை வந்து சரி செய்யணும். அது வந்து இடஒதுக்கீட்டில் வந்து உள் ஒதுக்கீடு கொடுப்பது என்பது தவறுன்னு தான் சொல்கிறேன்னு ஒழிய அதற்கு தீர்வுன்னு நிறைய இருக்குது இல்லையா? அந்த தீர்வை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இப்படி பிரித்து விட்டீர்கள் என்றாலே நீங்கள் என்ன கொண்டு வரீங்க? எக்கனாமிக் ஃபேக்டரை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி மேல்தட்டு மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. இப்போது அது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? பொருளாதார அடிப்படையில் இவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார், ஏழை உயர் சாதியினர் அப்படின்னு உயர் சாதியினர் ஏழைகள்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதற்கு சட்டத்தில் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அந்த தீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் இதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் இதில் சட்டம் போட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்து போட்டுக்கிட்டீங்க. ஆனால் அப்படி வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டசன்ட் சே ஸோ அப்படின்னு வரும்பொழுது அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் அதை கொடுத்தீங்க அப்படின்னால் அது இடஒதுக்கீடு என்பது சமூக அடிப்படையில் இருந்தது போக இது பொருளாதார அடிப்படையிலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல செஞ்சாங்க. இப்போது அதே பொருளாதார அடிப்படையில் இவர்கள் தாழ்ந்திருக்கிறார்கள், இவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆதலால் இவர்களை வந்து இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் போட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து உள் ஒதுக்கீடுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருது. எது கொண்டு வருது? இந்த இடஒதுக்கீடு சமூக அடிப்படையிலானது என்ற தத்துவத்தை உடைப்பதற்கு. அப்போ அதை உடைச்சிட்டா நீங்கள் வந்து பொருளாதார அடிப்படையில் தான் இனிமேல் எல்லாமே வரும். அப்படி வந்து நீங்கள் அதை டைல்யூட் பண்ண பார்க்குறீங்க இல்லையா? அது அப்போ டைல்யூட் பண்ணுறோம். நம்ம
நாம் வந்து சோஷியலான ஒரு டிஸ்அட்வான்டேஜிலிருந்து எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் அந்த சேலஞ்சுன்னு சொல்லி பொருளாதார ரீதியாக இதை நீங்கள் மடைமாற்றம் செய்ய பார்க்குறீங்க. அது இன்னும் எதிர்காலத்தில் இப்படி கூறுகளாக பிரித்து விடும் பொழுது இப்போ இவர்கள் ஒரே ஒரு இந்த சாலிடாரிட்டி எப்படி வந்தது, அட்டவணை சாதியினர் என்ற ஒரு சாலிடாரிட்டி, ஒரு கன்சாலிடேஷன் எப்படி வந்ததுங்க? அப்போ மகருக்கும் பறையருக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கு வரலாற்று பூர்வமாக அல்லது அடையாளப்பூர்வமாக? ஆனால் இவர்கள் இருவரும் இன்று ஒன்றானவர்கள் என்று நினைத்து ஒரே மேடையில் நின்று தங்கள் உரிமைகளுக்காக இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இந்திய அளவில். அது எதனால் நடந்தது? ஏனென்றால் ஒரே சமூக ஊனத்தை, ஒரே பிரச்சனையை இவர்கள் இருவரும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தாலும் சந்திக்கிறார்கள் என்பதற்காக. அப்படிங்கும் பொழுது இல்லை இவர் வேறு அவர் வேறு அப்படின்னு சொல்லி 6000 சாதிகள் இருக்குது, அதில் 1000 சொச்சம் சாதிகள் இருக்குது எஸ்சி எஸ்டியில். இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு போனால் இது வந்து பொருளாதார அடிப்படையில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு தான் பின்னாடி வரும். அதை நோக்கி நகரும் சொல்ல அதை நோக்கி நகரும். அது வந்து நகர்வதனால் அதனுடைய பாதிப்பு என்னவென்றால் சமூக ஊனத்தை இவர்கள் சந்திக்கிறார்கள் என்ற ஒரு நிலை மாறி பொருளாதார நிலையில் நாம் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ற ஒரு நிலை வந்துடும். ஓகே, நீங்கள் அதை நோக்கி நகரும்னு சொல்கிறீங்க. இடையில் ஒரே ஒரு கேள்வி. 2009 கொண்டு வரப்பட்ட அருந்ததியர்களுக்கான 3% உள்ஒதுக்கீடின் காரணமாக அந்த சமூகத்திலிருந்து ஓரளவுக்காவது பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்லிஃப்ட் மட்டும் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதான கேள்வி. வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ஒதுக்கீடு தானே காரணம். உள் ஒதுக்கீடு காரணம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து இவங்க உயர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சப்ஜெக்டிவாக ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன்னா, இப்போ உள் ஒதுக்கீடு கொடுத்தாச்சுங்க, இந்த பறையர்கள் எப்போதுமே உயர்ந்த நிலையில் இருப்பார்கள், அந்த வேளாளர்கள் எப்போதுமே உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, இல்லை அருந்ததியர்கள் எப்போதும் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எஸ்சி பட்டது வெளியில் போகிறாங்கிறாங்க, தேவேந்திர ஆமாம் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் அருந்ததியர்கள் வந்து பெரும்பாலான இடத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவர்கள் வந்து எடுக்க முடியாமல் பல காரணங்களால் இவர்கள் வந்து கிடைக்கக்கூடிய நிலையில் தாழ்ந்து போகின்ற நிலை வருதுன்னு வச்சுங்க மற்ற பிரிவினர்களுக்கு. அப்போ மீண்டும் சட்டத்தை மாற்றுவீங்களா? ஏன் நான் என்ன சொல்ல வரேன், அது தீர்வு அருந்ததியர்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கெப்பாசிட்டேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சாதிக்குள் ஒரே சமூக ஊனம் அல்லது மற்ற இந்த தடைபாடுகளை சந்திக்கின்றவர்களாக இருப்பதனால் இவர்களுக்குள் வேறுபாடுகள் இருந்தால், இவர்களுக்குள் அந்த பிற்போக்கு நிலை இருந்தால், பிற்போக்கை சந்திக்கின்றவர்களுக்கு நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் ஸ்கீம்லாம் இருக்குது இல்லைங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதுமாதிரி ஒவ்வொரு மாநிலமும் செய்யுங்க. ஸ்பெஷல் சப்ளான்ஸ் போடுங்க, கெப்பாசிட்டேட் பண்ணுங்கள், எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஃபண்டை அலோகேட் பண்ணுங்கள், இன்னும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்து இன்னும் குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்கள வந்து எம்பவர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. இதை கல்வியிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் வந்து வேலை வாய்ப்புன்னா கல்வியிலேருந்து தொடங்குறது தானே, நீங்கள் கல்வியிலேருந்து தயார்படுத்துங்க, அதுலேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வாங்க. ஆனால் இதையே நான் மற்ற சமூகத்தினருக்கு இடையே இதை நான் சொல்ல விரும்பலை, எஸ்சிக்கும் பிசிக்கும் அல்லது எஸ்சிக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கும் ஏன் இதை நான் சொல்ல விரும்பலைன்னா, இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற டிஸ்பாரிட்டிஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சாதியம். சாதியினுடைய அந்த கட்டமைப்பினால், அந்த சமூக ஊனத்தினால் இவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் நான் சொல்கிற இந்த கெப்பாசிட்டேஷன் அல்லது ஸ்பெஷல் காம்பனன்ட் ஸ்கீம் அங்கு இவர்களுக்கு பொருந்தாது, இவர்களுக்கு இடையே பொருந்தாது. ஆனால் ஒரே அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் இருக்கின்ற அனைவருக்கும் இது பொருந்தும். இவர்களை வந்து சாதியாக உள் ஒதுக்கீடு இவர்களுக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே நான் தத்துவார்த்தமாக தான் சொல்கிறேன். காரணம் என்னவென்றால் இது அதாவது அமெரிக்காவில் லிண்டன் ஜான்சன்ட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து கருப்பின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அப்போ ஏன் அமெரிக்காவில் வெள்ளைக்காரர்களுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னு வெள்ளைக்காரங்களாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோர்ட்டில் போகும்போது கோர்ட் என்ன சொல்லுது, அவர் லிண்டன் ஜான்சன் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் சந்திக்கின்ற அந்த பிரச்சனை சமூக ரீதியானது, இவர்கள் ஒரு சமூக அடையாளத்தினை, கருப்பர்கள் என்ற ஒரு அடையாளத்தினை கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளாக 300 ஆண்டுகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கிறார்கள், வாய்ப்புகள் அற்ற நிலையில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணும், அதனால் நான் கொடுக்குறேன். ஆனால் அதே வெள்ளைக்காரவங்க வந்து ஏன் வந்து ஏழைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அவர்கள் சமூக ஊனத்தை சந்திக்கவில்லை. அப்போ கருப்பர்களுக்குள்ளே பல டிவிஷன்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு இது போட்டால் அமெரிக்காவில் சரியாக வருமா? அப்படி எதுவும் போடல இல்லையே. ஏனென்றால் அவர்கள் சந்திக்கின்ற அடையாளம் கருப்பன், அவன் யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த கருப்பன் என்பவன் ஒரே சமூக ஊனத்தினை சவால்களை சந்திக்கின்றான். அப்போ அவனுக்குள்ள பிளவுபடுத்தி பார்க்கலையே அவங்க.
காரணம் என்னவென்றால் அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒன்று. ஆனால் அதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அதற்கு நீங்கள் வேறு ஸ்கீம் போடுங்க. ஆனால் அவனை நீங்கள் பிரித்து விட்டுட்டு அவன் ஒன்றை விட தாழ்ந்தா இருக்கணும், நாளைக்கு இவன் மேலே உயர்ந்து வந்துட்டான்னா அப்புறம் அவன் தாழ்ந்து போயிட்டான்னா அன்றைக்கி மாற்றுவீங்களா மீண்டும்? ஏன் ஒய் நாட்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இப்படியே வச்சுப்போம். 18% இருக்கு இல்லையா, இதில் 3% அங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போது இந்த 18%மே வந்து அருந்ததியர்கள் எடுத்துக்கிற மாதிரியே அவங்கள கெப்பாசிட்டேட் பண்ணக்கூடாது. அதை நோக்கி அவங்கள உயர்த்துவோமே. 18% அவங்களே. அதான் சார், அதை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் வைக்கிறாங்க. அதை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க தரப்பில் இருக்கிற ரெப்ரசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் தொலைதூரத்தில் பயணம் பண்ணிங்கன்னா ஒரு பிரியாணி இருக்குன்னு காமிக்கிறீங்க, எனக்கு இன்னைக்கு பயணம் பண்ணுறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கு, அப்போ இன்னைக்கான வழியை இன்னைக்கான பசியை தீர்ப்பதற்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு 3% உதவுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது குறுகிய கால தீர்வுக்காக வழிவகுக்குதான்னு கேட்குறாங்க. குறுகிய காலத்தில் இதில் மண்ணை போட்டு மூடுறது தான். ஏன்னா இது வந்து அவங்க இதோட பேரலாக வந்து கிருமி லேயரை தான் கொண்டு வராங்க. இப்போது இவர்களுக்கு இடையில வந்து இவர்கள் வேறு அவர்கள் வேறுன்னு சொல்கிறாங்களா, இல்லை இவன் வந்து அன்டச்சபிலிட்டியில் இருக்கான் இவன் அன்டச்சபிலிட்டியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லல, எல்லாருமே அன்டச்சபிலிட்டி தான் இருக்காங்க, எல்லாருமே அன்டச்சபிலிட்டிக்குள்ள தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம்னு இவங்க சொல்கிற காரணம் என்ன? பொருளாதாரம் தானே, வாய்ப்புகள் தானே, பொருளாதார வாய்ப்புகள் தானே, பொருளாதாரம் தானே. நீங்கள் பொருளாதார அடிப்படையில் ஒதுக்கீடுகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர்களுக்குள் சாதிய ஏற்றத்தாழ்வுகள், அந்த படிநிலையிலான ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருந்த மாதிரி இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் ஒருவர் அதே அட்டவணை பிரிவில் இன்னொருவரை விட மிகவும் ஒரு சமூக ஊனத்தை சந்திக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அங்கே இடஒதுக்கீடு கொடுக்கணும், உள்ஒதுக்கீடு. ஏன்னா இவனே அவனை வந்து சமூக ரீதியில் தாழ்த்துக்கிறாங்க போது அந்த சமூக ஊனத்திற்காக தான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். நீங்கள் பொருளாதாரத்தில் இன்றைக்கி இதை பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு IAS ஆகிட்டார், இன்னொருத்தர் நல்ல வேலையில் டாக்டராக இருக்கார், இன்ஜினியர் இருக்கார், அவர் பையன் அடுத்த நாள் வந்து குப்பை கொட்டிகிட்டு இருப்பான், இல்லை அவன் டாக்டராக இருப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அப்போ இன்றைக்கி இவர் டாக்டர் ஆகிட்டாருங்கிறதுனால அவர் பையனுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு கிருமி லேயர்னு சொல்லி ஒதுக்கிட்டிங்கன்னா அப்போ பொருளாதார அடிப்படையில் தானே அதை டிஃபைன் பண்ணுறீங்க. அப்போ நாளைக்கு அவன் வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கும்போது அது சரியாது இல்லை. அதை நோக்கி இல்லை, நீங்கள் இந்த உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போ சந்திரசேகர் ஆசாத்தாக இருக்கட்டும், மயாவதியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இவங்க ஸ்டேட்மெண்ட்டோட ஒட்டி தான் பேசுகிறாங்க. அதாவது இது ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும், ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நோக்கி என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அதை நோக்கி தான் இது போகும். ஏனென்றால் இவங்க வைத்திருக்கின்ற அந்த அடிப்படையே என்னவென்றால் உள்ஒதுக்கீடு அது கிரீமி லேயர்னுடைய அந்த டேட்டா நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இப்போ விட்டுடுவோம், தமிழ்நாட்டை விட்டுடுவோங்க, நீங்கள் இப்போ மற்ற மாநிலங்களில் எடுத்துங்க. அப்போ உள்ஒதுக்கீடுன்னு வரும்பொழுது அவங்க இப்போ ஆந்திராவில் ABCDன்னு வச்சுருக்காங்களே, எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? பொருளாதார ஸ்டேட்டஸ் தானே ஒரே கம்யூனிட்டியில். இவன் ஆமாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இல்லை மாலாஸ் மடிகாஸ் இவங்க 2 பேருக்குள்ளே இவர் அதிகமான சமூக ஊனத்தை சந்திக்கிறாரு, இவர் குறைந்த சமூக ஊனத்தை சந்திக்கிறாரு, அப்படி இல்லையே. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொருளாதார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், இவை எல்லாமுமே இது பொருளாதார அடிப்படையில் ஆனது, கல்வியை தவிர. அப்போது நீங்கள் இந்த பொருளாதார அடிப்படையில் இவர்கள் வந்து கார் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு டேட்டா எடுப்பாங்கன்னு வச்சுங்க, சர்வே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் சென்சஸ் எடுத்தால் என்ன எடுப்பாங்க? இவருடைய மாத வருமானம் எவ்வளவு, இவருடைய வீடு கான்க்ரீட் வீடாக இருக்கா இல்லையா, இவருடைய அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவர் அடைந்து இருக்கிறாரா இல்லையா, அப்படி வச்சு தான் எடுப்பாங்க. அது பெரும்பாலும் பொருளாதார அடிப்படையிலானது, சமூக அடிப்படையிலானது அல்ல. அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இன்றைக்கி இதை வந்து கிரீமி லேயர்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் பிரிப்பீங்க. அப்போ இந்த டேட்டாவின் அடிப்படையில் பிரித்து நீங்கள் அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாப்புலேஷன் சம்மந்தமாக கொடுக்கும் பொழுது அப்போ இது எதை உணர்த்துகிறது? பொருளாதார அடிப்படையில் இவர்களை பிரிக்க பார்க்கிறீர்கள். ஒரே பிரச்சனையை, ஒரே சவாலை, ஒரே துன்பத்தை அனுபவிக்கின்ற மக்களுக்கு. சார், இப்போது நீங்கள் இந்த சப் ரிசர்வேஷன் பற்றி பேசும்போது நான் மற்ற சில நபர்களுடைய சில கருத்துக்களையும் கொஞ்சம் மேற்கோள் காட்டி பேச விரும்புகிறேன். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ரவிக்குமார் பேசும்போது தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பொருந்தாது, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொடுத்தது சரியாக வந்து முடிஞ்சிருக்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னா அளவீடுகள்லாம் பார்த்துக்கிட்டாரு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் மற்ற மாநிலங்கள் எடுக்கக்கூடிய அல்லது அவங்க கையில் அதிகாரம் போவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான முன்னுதாரணமாகிடும். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூட சட்டத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு
குடியரசுத் தலைவர் அவங்கள்ட்ட தான் வந்து இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பற்றின விவகாரம் வரும்போது அவங்களும் அதிகாரம் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு எக்ஸப்ஷனாக இருக்குது, மற்ற மாநிலங்கள் கையில் போக வேண்டாங்கிறாரு. இந்த ஸ்டாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதற்கு அவர் என்ன காரணம் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டியை நான் பார்க்கல. இருந்தாலும் அதற்கு அவர் காரணம் எதுவும் சொல்லியிருந்தா நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் பதில் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி இப்போ மாலாஸ் மடிகாஸ் இருக்காங்க பக்கத்தில் ஆந்திராவில், அது மாதிரி வட இந்தியாவில் நிறைய சாதிகள் இருக்காங்க இந்த அந்த பட்டியல் பிரிவிலேயே. அப்போ இந்த அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடியவர்களில் யாரோ ஒருத்தர் அதிகமான வாய்ப்புகள் எடுத்து தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சம்மர்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருப்பாங்க, இல்லை வால்மீகி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போ இது டேட்டா எடுத்து தெரியும், எல்லாருமே சமமாக இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கூட எடுத்திருப்பாங்க, பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன், கண்டெக்ஸ்ட்டு, அந்த சூழ்நிலை, அந்த அக்சசிபிலிட்டி டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த இதெல்லாம் காரணம் கருதி தான் ஒரு பட்டியல் இனத்திலேயே ஒரு சிலர் அதிகமான வாய்ப்புகளையும் ஒரு சிலர் குறைவான வாய்ப்புகளையும் பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இங்கே இருக்கிற பறையர் அல்லது தேவேந்திர குல வேளாளர் இந்த அருந்ததியர்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த டிஸ்பாரிட்டிஸ், இந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்கும் தானே. அப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். இன்னொன்று இந்த மாநில அரசுகள் வந்து தமிழ்நாட்டை நம்பலாம், மற்ற நாட்டை நம்ப முடியாதுன்னு சொன்னால் அங்கேயும் டெமோக்ரஸி தானே இருக்குது. ஒருவேளை அங்கே இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் சரிவர செய்ய மாட்டாங்க, முறையாக இதை செய்ய மாட்டாங்க, அதனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் அடுத்தது அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஆட்சி வரும்போது செஞ்சுக்க போகிறாங்க. இல்லை, நான் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அவரே எஸ்சி எஸ்டிகளுக்குன்னு வரும்போது மாநில அரசுகளை போக வேண்டாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாநில அரசு பிசி ரூல்டு ஸ்டேட்டாக தான் இருக்க போகிறது, ஒரு ஓபிசியோ அல்லது ஒரு பார்ப்பனர் அதிகாரத்தில் தான் இருக்க போகிறாங்க, எஸ்சிக்களை எப்படி கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எஸ்சி எஸ்டிகளுக்கு வந்து நடுவண் அரசே வந்து ஒரு அளவுகள் எடுத்துக்கிறதா சரியாக இருக்கும்னு அவர் அப்போவே சொல்லியிருக்கிறாருன்னு இல்லை அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி சொன்னால் அப்போ அவர் சொன்னதே இப்போ தவறு தான் எடுத்துக்க முடியும். அம்பேத்கரே சொல்லியிருந்தால் கூட இன்றைக்கி என்ன நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்? இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்க? கருத்தியல் எந்த கருத்தியல் ஆளுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஆட்சியில் இருக்கிறது பிசி தானே ரெண்டு பேருமே. அந்த எம்பிசிக்கள் ஓபிசிக்கள் யார் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசில் ஆளுகின்றவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை இன்றைக்கி கொடுக்குறாங்களா? இல்லை 75 வருடத்தில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது உயர்தட்டு பதவிகள் இல்லை, அந்த ஹையர் எக்ஸலன்ஸ் அந்த ஜாப்ஸில் வந்து இவர்கள் என்ன ஜுடிஷியரியில் கிடையாது, ஐஐடியில் கிடையாது, ஐஎம்மில் கிடையாது, துணைவேந்தர்கள் கிடையாதுங்க. ஒரு லாஸ்ட் ஐ திங்க் 4 years பேக் துணைவேந்தர்கள் எடுக்கும் பொழுது இந்தியா முழுக்க 6 துணைவேந்தர்கள் தான், ஆயிரக்கணக்கான யூனிவர்சிட்டிஸில். அப்படி என்றால் அப்போ அப்படியே பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 பேர் தான், 38 துணைவேந்தர்கள் தான் பிசி கூட. அப்போ மீதியெல்லாம் யார் எடுத்துகிட்டு இருக்காங்க? அப்போ அம்பேத்கர் சொன்னது இப்போ நடந்திருக்குதா? அது மத்திய அரசின் கண்ட்ரோலில் தானே இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக கிடைக்காத போது இனிமேல் இன்னும் கிடைச்சிட போதா இந்த சட்டத்தினால? இல்லை இப்படி செய்யறதுனாலையோ செய்யாதனாலேயோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து கிடையாது. ஓகே, இதில் வந்து இன்னொரு சிஸ்டமாக சொல்கிறாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், டாக்டர் சேகு தமிழரசனாக இருக்கட்டும், அவங்க எதிர்க்கிறதுல வேற ஒரு டோனை முன்வைக்கிறாங்க. ரூஸ்டர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க, அப்படி கொண்டு வர்றதுனால இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது பறையர்களோ தேவேந்திரர்களோ பாதிக்கப்படுவாங்க. அதாவது எஸ்சிக்குள்ளேயே இது உள் முரண்பாடுகளை உருவாக்கும், அதற்கான ஒரு களமாக மாறுதுன்றாங்க. அந்த பார்வையை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? இல்லை, ரோஸ்டர் அது சரிதாங்க. ரோஸ்டர் சிஸ்டம் கொண்டு வரும்பொழுது அது அந்த தகுதியான நபர்கள் இல்லை என்று கூறி காரணம் கூறி அது வேறு ஒருவருக்கு கொடுக்க பொதுப்பிரிவுக்கு வந்துடுது, பொதுப்பிரிவுக்கு வந்துடும். அதனால தான் இப்போ அவர் ராஜீவ்காந்தி வரும்பொழுது தான் பேக்லாக் சிஸ்டம் கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது நீங்கள் இதை வந்து அந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், இதை நீங்கள் வேறு எந்த சமூகத்திற்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அப்போ தான் பேக்லாக் சிஸ்டம்லாம் வந்ததுங்க. அப்போது இந்த ரோஸ்டர் சிஸ்டம் வந்து இன்னமும் இருக்குங்க. அவங்க அப்படி கொண்டு வந்திருந்தால் கூட பல துறைகளிலும் பல நிறுவனங்களிலும் அந்த ரோஸ்டர் சிஸ்டம் தான் இப்போ தமிழ்நாடு அரசும் அதான் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கக்கூடாதுங்க. இட் மஸ்ட் பி ஃபார் தெம். நம்ம ஒன்று எடுத்துக்கோங்க சார், இப்போ 52% கிராஜுவேட்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் எஸ்சி பிசிக்கு இடையில் உள்ள கிராஜுவேட் அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் ஈக்குவல் தான். ஓகே, இவங்க வந்து ரொம்ப அந்த அந்த பட்டதாரிகள் வந்து இவங்க ரொம்ப கம்மியாகவும் அவங்க அதிகமாகவும் அப்படிலாம் இல்லை. அப்போது நான் எஸ்சி பிசி ஒப்பிடுறேன். அப்படி இருக்கும்போது பட்டதாரிகள் பெரும்பாலும் மோரார்லஸ் எஸ்சி பிசி எல்லாருமே ஒரே லெவலில் தான் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது படித்தவங்க நிறையா இருக்காங்கல்ல, உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியது.
அங்கு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களோ லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த கோடிகளில் காத்துக்கிட்டு இருக்கவன் நீங்கள் கொடுக்குற 4-5 வேலைக்கு ஒருத்தன் கூட தயாராக இருக்க மாட்டானா எஸ்சியில், அருந்ததியரில்? இப்போ அருந்ததியர் பிரிவில் யாராவது ஒருத்தர் கூட இத்தனை லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க அருந்ததியர் கம்யூனிட்டியில். அப்போது அதில் வந்து அத்தனை லட்சம் பேர் போட்டி போடுறான். அதில் ஒருத்தன் கூட உங்களுக்கு அந்த வேலைக்கு தகுதி உள்ளவனாக இருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ரோஸ்டர் சிஸ்டம் கொடுத்து அதை நீங்கள் வேறு கம்யூனிட்டி கொடுக்கலான்ட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப தவறான. அது வந்து சட்டம் போட்டு ஸ்ட்ரிக்டாக இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிப்பாங்க. அப்போது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனில் என்னங்க இருக்குது அமெரிக்காவில்? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். நான் அமெரிக்காவில் பேராசிரியராக இருக்கும் பொழுது என்னை வந்து பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் பொழுது படிக்கிற பள்ளிகளுக்கு என்னை அனுப்புவாங்க. என்னை அனுப்பி ஒரு மாடல் அனுப்பி விடுவாங்க. அங்கே இருக்கிற வெள்ளக்காரன் அனுப்ப மாட்டாங்க, ஜவஹர்நேசன் அனுப்புவாங்க, இந்தியாவிலேருந்து போனவங்க. அப்போ அனுப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு என்ன அனுப்புகிறாங்கன்னா, பாருங்கள் அமெரிக்கா இது இந்தியாவிலேருந்து ஒரு ஜவஹர்நேசன் உங்களை மாதிரியே ஒரு கருப்பு முகத்தோடு இருக்கார். அப்போ இவர் வந்து இங்கே பேராசிரியர் வேலை பார்க்குறாரு, உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொடுக்குறாரு, அதுவும் மிச்சிகன் பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அப்போ இப்படி இருக்கிற ஒரு பேராசிரியர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து உருவாகிறார்ல, நீங்கள் ஏன் உருவாகக்கூடாது? மோட்டிவேட் பண்ணுறது. அப்போது ஒரு அமெரிக்க அரசாங்கம் அந்த அளவுக்கு நான் அப்படிங்கிறதுனால அமெரிக்க அரசாங்கம் கருப்பர்களுக்கு தேனும் பாலும் ஊற்றுன்னு சொல்ல நிறைய டிஸ்கிரிமினேஷன் அங்கே இருக்கு. ஆனால் அவங்க செய்கிற அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுங்கிறது மொபிலிட்டி டு அச்சீவ் ஃபேர்னஸ், டு ஆஃபர் ஃபேர்னஸ் இன் அக்சஸிங் ஜாப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி என்றால் ஒரு நியாயமான தளத்தினை உருவாக்கி கொடுக்கணும். அதில் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை கொண்டாந்து அங்கே நிறுத்தணும். அதுதான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வேலை. அதுதான் ஈக்குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன்னே ஒன்று அங்கே இருக்குங்க. அப்போ ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் அமெரிக்காவில் செய்கிற வேலையே என்னென்னா, ஒரு வேலை இருக்கிறது, இங்கே கருப்பின மாணவர்களும் வரணும். அப்படி என்றால் அவனை தேடி பிடிச்சி அங்கங்கே பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு உண்டான நெட்வொர்க்கிங், அதுக்கு உண்டான ஸ்கீம்ஸ், அவனை தயார்படுத்துதல் எல்லாமே சேர்ந்தானே செய்கிறாங்க. நான் இடஒதுக்கீடு அவனை கொடுத்துட்டேன், நீ படித்தா படிக்காட்டினா போ எங்கேயாவது மாடு மேய்ச்சிக்கிட்டு, நீ போட்டால் உனக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ வருவா, வந்தால் நீ சக்ஸஸ், அப்படி உனக்கு திறமை இல்லைன்னா உன்னை விட்டுட்டு வேறு எவனையும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படிங்க சரியாகும்? இப்போ ரிசர்வேஷன் சொல்லும்போது நீ தேடி பிடிச்சி கண்டுபிடி, அவன் வருவான், இருப்பான். ஏன்னா இன்று எல்லாம் படிச்சுட்டாங்க. நீங்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பு அப்படி ஒரு நிலை இல்லை. அப்போ ஒரு வேலைக்கு தகுதியான அவர்களை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு வேலைக்கு லட்சக்கணக்கில் போட்டி போட்டு நிற்கிறான். அதே நேரங்க இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னமோ இந்த இடஒதுக்கீடில் இந்த எஸ்சி எஸ்டி பட்டியலின பிரிவு மாணவர்கள் இளைஞர்கள் ஏதோ வேலையை வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ற பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா? எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் ஒரு வருடம் அரசு துறையில் உருவாகுது சொல்லுங்கள். அந்த பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரயில்வேயும் பாதி க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த அக்னிவீர் திட்டம் அதுக்கு இதுன்னு கொண்டு வந்து அதையும் ரிசர்வேஷன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, டிஃபென்ஸையும். அப்போ எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாயிடுச்சு. இருக்கின்றது அரசு துறை நிறுவனம் தான் எஞ்சி இருக்குங்க. இந்த அரசு துறை நிறுவனங்களில் உருவாகின்ற ஒரு ஆண்டுக்கு உருவாகின்ற வேலை வாய்ப்புகள் அனைத்து அரசாங்கங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு சில லட்சங்கள் தான். குரூப் 1 குரூப் 4 வரைக்கும் அதுதாங்க. அது வந்து ஒரு சில லட்சங்கள். ஆனால் இதற்கு போட்டி போடுறவன் 30 கோடி 25 கோடி 40 கோடி போட்டு போடுறான் இளைஞர்கள். ஒரு சில வேலை வாய்ப்பு, ஒரு சில ஆயிரங்கள் கொண்ட வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும். இந்த மாநிலத்தை நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துங்க, வளர்ச்சி பெற்ற மாநிலம். எத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகள் ஒரு வருடத்தில் உருவாகுது? அதிகபட்சம் ஒரு குரூப் 1 சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 துறை தான். 50,000 60,000 போஸ்ட் உருவாகும். அவ்வளவு இருக்காதுங்க, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு சொல்கிறேன் நான். ஒரு ஆண்டுக்கு குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். ஒரு சில ஆயிரங்கள் தான். 10,000 இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இருக்காதுங்க அதுக்கு. ஆனால் இங்கே வேலை தேடிட்டு இருக்கவன் எத்தனை பேர் இருக்கான்? லட்சக்கணக்கில் இருக்கான். லட்சக்கணக்கில் இருக்கிறான். அப்படிங்கும்போது அப்போ இந்த ஒரு சில வேலை வாய்ப்புகளுக்காக இவன் இங்கே வந்து நின்று இதிலேருந்து கோட்டாவில் வேலைக்கு வாங்கி போய் இதனால் இவன் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஹோல் கம்யூனிட்டியே பிராண்ட் பண்ணுறாங்க. பட் கல்வி சார் வந்துட்டு இருக்காங்க. கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் குட், அது பேசிக். அதனால தான் ஓரளவு வளர்ச்சி இருந்திருக்கு. கல்வி கற்று நாக்கு வழிச்சிட்டு இருக்க வேண்டியதா? கல்வி கற்றுட்டு தான் அங்கே பிஇ முடிச்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறான், அங்கே வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் நிலையில் தானே பட்டியலின பிரிவு மாணவர்களுடைய நிலை இருக்குது. அது யாராக இருக்கட்டும், அது பறையராக இருக்கட்டும், அருந்ததியர், எல்லா சமூகத்திலையும் நான் போயிட்டு வரேன் தான். அப்போ இவர்களெல்லாம் வந்து படித்த படிப்பிற்கான வேலை இல்லாமல்
அது இல்லாமல் அது வேறு விதமான ஒரு தொழிலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கின்ற ஒரு சில ஆயிரங்கள், அது இவர்களுக்கு ஒரு சில ஆயிரம் தான் உருவாகுதுன்னா இவர்களுக்கு ஒரு சில 100 பதவிகள் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு சில நூற்றுக்கணக்கான பதவிகளை மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு SC ST வாங்கி வச்சுக்கிட்டு இவன் இருக்கின்ற இத்தனை கோடி மக்கள் வந்து 2.5 கோடி 3 கோடி மக்கள் வந்து இதனாலேயே இவங்க முன்னேறிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போது வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? தனியார் துறையில் இருக்குங்க. தனியார் துறையில் தாங்க இருக்குது. அப்போது தொழில் வாய்ப்பு எங்கே இருக்குங்க? தனியாரில் இருக்குது. அரசுக்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ தொழிலும் வேலை வாய்ப்பும் அங்கே தான் இருக்குங்கும் போது நீங்கள் தயார் பண்ணுகிறீங்கள இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களை கல்வியில் இவனை அங்கே கொண்டு சேர்க்குற வேலையை யார் செஞ்சீங்க? அப்போ தனியார் துறையில் அதையும் அரசு தான் செய்யணுமா சார்? அரசு தான் செய்யணும். அப்புறம் வேறு நீங்கள் இப்போ அமெரிக்காவில் அதை தானே செய்கிறோம். அமெரிக்காவில் எங்கெங்க அரசு பதவியிலன்னு ரிசர்வேஷன் இருக்கா, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு தொழில் நீங்கள் வந்து பூமி புத்திராவை எடுத்துங்க. மலேசியா பூமி புத்திரா மாடலுங்கிறது எக்ஸ்ட்ரீம் மாடலுங்க ரிசர்வேஷனில். அது வந்து கோட்டாலாம் கிடையாது, உரிமைன்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய பிறப்பு உரிமை டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 40% தாங்க சட்டம் கொடுத்தது. ஆனால் ரெக்கார்டை போய் பாருங்கள், 70% மலாய்க்காரனுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து அவன் இருக்கிறத 40% தான் மக்கள் தொகை. ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு 45-50 இருப்பாங்க. நான் சொல்கிற அந்த டைம் சட்டம் போடும்போது 40% தான். அதனால் 40% இவனுக்கு எல்லாத்துலேயும் பெட்டி கடை வச்சா கூட 40% இவனுக்கு இருக்கணும். எந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்தாலும் இவன் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணும். வேலை வாய்ப்பு இருந்தாலும் இது இருக்கணும். அங்கே கல்வி வாய்ப்பு இருந்தாலும் மலாய்க்காரனுக்கு அங்கே இருக்கணும். அப்படின்னு தான் அந்த நாட்டு சட்டம். அப்படின்னு தான் என்ன என்றால் சமூக ஊனத்தை அவன் சந்திக்கிறானா, இல்லை அங்கே தாழ்த்தப்பட்ட நிலை நடத்தப்படுறானா, இல்லை ரைட்டராயெல்லாம் இருக்கான். அப்போ இங்கே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வரணுங்கிறீங்க. இல்லை இப்போ அங்கே வந்து என்னென்னா அதுதான் சொல்ல வரேன். இப்போ அங்கே வந்து என்ன செய்கிறான்னா அவன் வந்து சமூக ஊனம் கிடையாது, சோஷியல் இம்பெடிமெண்ட் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் அந்த நாட்டு மண்ணின் உரிமை இல்லை, அவனுக்கு பூமி புத்திரான்னு அவன் தன்னை சொல்லிக்கிறான், மண்ணின் மைந்தர் என்று. அப்போ அவனுக்கு வந்து அங்கே 40% கொடுக்கப்பட்டது. ஆனால் 70% வாய்ப்புகளை அவர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அமெரிக்கா என்ன செய்யுது? எல்லா இந்த கருப்பினத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த மக்களுக்கு எல்லா துறைகளிலும், தனியார் துறை அரசு துறை எல்லாத்துலேயுமே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பண்ணுறான். இது அரசு துறைக்கு மட்டும் இல்லை, இங்கே மட்டும் ஏன் நீங்கள் வந்து இருக்கிற 99% வாய்ப்பு தனியார்கிட்ட இருக்கு, 1% தான் அவங்க அரசுகிட்ட இருக்கு. 1%ல வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த கோட்டாலையும் எல்லாம் முன்னேறிட்டான், கார் பங்களா வச்சுட்டான்னு சொல்கிறீங்களா? எப்படி அது? வாட் இஸ் த இன்னொன்று மெரிட் ஆஸ்பெக்ட் இருக்குங்க, தட் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். அப்போ அவனுக்கு திறமை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால் நீங்கள் மோஸ்ட் காம்படிட்டிவ் என்ட்ரி ஒரு காம்படிஷன் உள்ள ஒரு துறை எதுங்க? மெடிக்கல் அட்மிஷன் தானே. அப்போ மெடிக்கல் அட்மிஷன் நீட்டுக்கு முன்பு எடுத்துங்க. நம்ம வந்து ஹையர் செகண்டரி மார்க் வச்சு கொடுத்துட்ருந்தோம். கட் ஆஃப் வந்து எஸ்சிக்கு எவ்வளோங்க? இட் வேரிஸ். இல்லை 95%லேருந்து 97%ங்க. இவங்க வந்து மேக்ஸிமம் 99% எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த வேரியேஷன் வந்து மினிமம் 95-96%க்கு மேலே எடுத்தால்தான் SC ST மெடிக்கல் சீட்டில் சேரும். உண்மைதான் அப்படி தான் இருந்ததுங்க. ஒரு மாதம் அதே ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 99% இருக்குங்க கட் ஆஃப். அப்போது இந்த 97க்கும் 99க்கும் இந்த 97 மார்க் எடுக்கிற SCக்கும் 99 மார்க் எடுக்கின்ற அந்த உயர் சாதி மாணவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்லை அப்போ அவன் மெரிட்டில் தானே வந்திருக்கான். அவன் என்னமோ கோட்டாவில் ஏதோ ஒரு 40-50 மார்க் வாங்கி வச்சுட்டு வந்த மாதிரி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, ரெக்கார்டு தெரியாமல். எப்படிங்க அது? ஏன்னா அதை தான் நான் எடுத்துக்க முடியும். ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜிலலாம் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. அதனால் அதை நம்ம மாடலாக எடுத்துக்க முடியாது. அப்போ நீங்கள் ஐஏஎஸ்லையும் பாருங்கள், ஐஏஎஸ்ல போய்ட்டு அவன் மார்க் எடுக்கிறது பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். SC ST என்ன மார்க் எடுக்கிறான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்ன மார்க் எடுக்கிறான். இன்னும் ஒரு சில மாநிலங்களில், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம் SC ST மாணவர்கள் ஹையர் செகண்டரியில் ஒரு சில டைம் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த கோட்டாவில் வந்துட்டாங்கன்ற பேச்செல்லாம் இதில் பேசக்கூடாது. ஏன்னா அந்த காலம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது ஆரம்ப கட்ட காலம். இப்போ அவன் படிக்கிறான், அவனுக்கு திறமை இருக்கு, கம்ப்ளீட் பண்ணுறான். மெரிட்டோக்ரஸிங்கிறத நீ பேசக்கூடாது. ஸோ ஆல் ஆர் நவ் ஈக்குவல், எவ்ரி ஒன் இஸ் ஏபிள் டு ஸ்கோர் குட். எல்லாருமே நிறைய மார்க் எடுக்கிறார்கள், நிறைய திறமைசாலிகள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். அது நான் மேல் சாதியில் இருக்கு இல்லைன்னு சொல்லலை, இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலை, எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன், எவ்ரி ஒன் கேன் அச்சீவ். அதுதான் ட்ரூத். இல்லை இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொல்லும்போது, அவங்க தீர்ப்பில் சொல்லும்போது கிரீமி லேயர் கான்செப்டை எங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா,
ஏற்கனவே பலன் பெற்ற எஸ்சி சமூகமே மீண்டும் மீண்டும் பலன் பெறும்போது அவர் ஏழை தலித்துக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது அப்படின்னு பேசுறாங்கல்ல. அப்ப இங்க கிரிமிலேயர் கான்செப்டை கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு அவங்க சொல்லும்போது அது நீங்க சொல்லக்கூடிய சினாசோட ஒத்துதானே போகுது? இல்லை, ஒத்து போகல. எப்படி ஒத்து போகலன்னு சொல்கிறேன்னா, அப்போ சந்திரசூட் அவங்களுடைய தீர்ப்பில் சொல்கிறது கிரீமி லேயர் கொண்டு வந்தால் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க மீண்டும் அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பலன் பெற்றுட்டாங்கல்ல. அம்பேத்கரே சொன்னதா சொல்றாங்கல்ல, 10 ஆண்டுகள் வரைக்கும் தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு அம்பேத்கர் சொன்னதாக இப்பயும் வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசக்கூடியவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்பேத்கர் இருந்திருந்தா 10 ஆண்டு 10 இனி பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவார். அது வேற லாங்குவேஜில் பேசுவார். அந்த லாங்குவேஜுக்கு தீர்ப்பு நான் சொல்கிறேன் ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷன் தான். பிகாஸ் இட் இஸ் மை பர்த் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பில்ட் தி நேஷன். இந்த நாட்டில் உருவாகின்ற வாய்ப்புகள் எல்லாம் என் பெனிஃபிட்டுக்காக மட்டும் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட்டை நாம் இறுதிப்படுத்தணுங்க. என்னென்னா, இப்போ எப்படி பார்க்குறான்னா, கோட்டாவில் ஒரு எஸ்சியிலேருந்து ஒரு பையன் வந்துட்டான்னா ஏதோ இவன் தான் பெனிஃபிஷியரி அப்படி தானே அரசு அப்படிதான் பார்க்குறான். சிஸ்டம் பலன் அடைந்த மனிதன், பலன் அடையக்கூடியவன் இவன், பலன் அடைகிறவன். இதனால் எப்படி பலன் அடைகிறவன் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அரசு பலன் அடைவில் ஒரு மருத்துவர் வந்து எஸ்சியிலேருந்து வந்து மருத்துவ வேலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு, அவர் மட்டும் பலன் பெறுகிறாரு? அவர் இங்கேருந்து வந்து உட்காந்து எல்லாருக்கும் சேவை நீங்கள் தானே பலன் அடைகிறீங்க. நீங்கள் பலன் அடைகிறீங்க. அப்போது நீங்கள் பலன் அடைகிறீங்க. பொறியியல், மருத்துவம், விஞ்ஞானம், இப்படி அனைத்து துறைகளிலும் இவர்களை தேர்வு செய்து உள்ளுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக இந்த நாடு பலன் பெறுகிறது. அப்படிங்கும் பொழுது ஒய் நாட் யூ கன்சிடர் திஸ் as a participatory right? இந்த தேச உருவாக்கலில் அனைத்து சமூகமும் இதில் பங்கேற்க வேண்டும். அதற்காக இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குதுன்னு ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இவன் மட்டும் பலன் அடைஞ்சான், அப்போ இந்த நாடு பலன் அடைகிறதுக்கு. ஸோ இப்போ நான் எப்படி ரிசர்வேஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அது அம்பேத்கருக்கு ஈரா இஸ் ஓவர். 10 வருடம். ஏன்னா இன்னைக்கு இட் இஸ் 75 years. அப்படி சொன்னாரான்னு கேட்குறேன். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர் சொன்னது உண்மை. 10 வருடங்கள் இது இருக்கலாம் அப்படின்னு இனிஷியலாக அதை கொண்டு வந்தது உண்மை. ஆனால் இன்று அம்பேத்கர் இருந்தால் ஏற்றுக்க மாட்டார்னு சொல்ல வருது. காரணம் என்னவென்றால் 75 years have a long experience. It proved. 75 வருடம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீ இதை கொடுத்துட்டு நீ இவனை ஏமாற்ற முடியாது, இப்படி கொடுத்த பிறகு அங்கே ஒன்றும் நடக்கலைங்கிறது தான். எத்தனை பேர் நீங்கள் டெசிஷன் மேக்கிங் பவர்ஸில் இருக்காங்க இன் ஆல் செக்டர்ஸ். ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், துணைவேந்தர் சொன்னேன், ஜுடிஷியரி சொன்னேன், எத்தனை ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் இருக்காங்க. பட் அங்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லை சார். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரிசர்வேஷன் இல்லைல்ல. அதை தான் சொல்ல வரேன். பார்ட்டிசிபேஷன் பாருங்கள். இந்த தேசத்தை உருவாக்குகின்ற அனைத்து அம்சங்களும், பொருளாதாரம், ஜுடிஷியரி, வேலைவாய்ப்பு, அனைத்து பொருளாதார கேந்திர நடவடிக்கைகள் அனைத்திலும் நான் பங்கு பெறுவதற்கு எனக்கு ஒரு பார்ட்டிசிபேட்டரி ரைட் இருக்குது. இது நான் இந்த வேலையை எடுத்துக்கொண்டு நான் பெனிஃபிட், நான் ஆதாயம் அடைவதற்காக இல்லை, இந்த வேலையை நான் எடுத்துக்கொண்டு ரிசர்வேஷன் மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்டின் உருவாக்கலுக்கு பங்கு அளிக்க நான் இருக்கிறேன்ங்கிற முறைக்கு தான் இப்போ வரணும். இப்போ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பெனிஃபிஷியரி ஸ்கீம், இட் இஸ் நாட் அ கன்செஷனல் ஸ்கீம், இட் இஸ் அ பர்த் ரைட். It is my birthright to participate because I have been denied opportunities. Even after reservation, it has been denied. அப்போ கான்ஸ்டியூஷனில் என்ன இப்போ வரணும்னா மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரேன்னா, பர்த் ரைட்டாக சொல்லுங்கள். இதை பிறப்புரிமை, இது ரிசர்வேஷன் அனைவருக்குமே. நான் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சொல்ல, அது பேக்வர்ட் கிளாஸு, எஸ்சி எஸ்டி, ஈவன் உயர் சாதியினர் அனைவருமே பங்கேற்கக்கூடியதாக ஒரு டைவர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அதை தான் இங்கிலாண்டில் சொல்கிறாங்க. இங்கிலாண்டில் வந்து இப்போ இங்கே ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டின்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க. இங்கிலாண்டில் வந்து இதே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ இந்தியாவுடைய மாடலும் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தான். நாம் வந்து ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகளை மறுத்து இவங்களுக்கு கொடுக்கறது தான், அதுதான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஆனால் இங்கே டைவர்சிட்டின்னு இங்கிலாந்து சொல்கிறது காரணம் என்ன என்றால், ஒரு 2010ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு தெரியலிங்க, ஒரு ஆய்வு பண்ணாங்க. அது கமிஷன் பை தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அப்போது அந்த பார்லிமெண்ட் கமிஷன் பண்ண ஒரு கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி. அப்போ அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. என்ன பண்ணுதுன்னா, அனைத்து துறைகளிலும், அனைத்து ஆய்வு துறைகள், ஆராய்ச்சி துறைகளிலும் கருப்பன், இந்தியன், வெள்ளைக்காரன் எல்லாருமே சேர்ந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்க வேண்டும். அப்பொழுது தான் முழுமையான அறிவு வளர்ச்சியும் அந்த ஆய்வு கூடிய வளர்ச்சியும் வருகிறது. அதனால் எல்லாருமே அதில் பங்கேற்கணும்னு சொல்கிறான். அதே தான் அவங்களுடைய டைவர்சிட்டி ஸ்கீமில் வருது. வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு அனைத்திலும் இவர்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். அப்போ இந்த டைவர்சிட்டி
அது இருந்தால்தான் அனைவருடைய திறனும் அனைவருடைய பின்புலத்திலிருந்து வருகின்ற மனித அனுபவமும் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுதுன்னு அவன் நேஷன் பில்டிங்க்கு பேசுகிறான், டைவர்சிட்டி பார்ட்டிசிபேஷன்ட்டு. நீங்கள் இன்னும் ரிசர்வேஷனை வந்து இன்னும் அவன் வந்து ஏதோ இதை ஓட்டிக்கிட்டு தான் கோட்டா வாங்கிட்டு இவன் வீடு கார் பங்களா வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக இந்த நாடு பார்க்குதுன்னா, அப்போ இந்த ரிசர்வேஷன் பற்றிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு புரிதல் இந்த நாட்டில் இல்லை ஆளுகிறவர்களுக்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் சட்டம் இயற்றுகிறவர்களுக்கும் தான் சொல்ல முடியும். இல்லை, ஜஸ்டிஸ் பேசும்போது அந்த கிரீமி லேயர் கான்செப்டை சொன்னதில் என்ன பிழை நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி ஓபிசிக்கு கிரீமி லேயர் இருந்துக்கிட்டு இருக்கு, அதே எஸ்சிக்கும் அப்ளை பண்ணுங்கள். பணக்கார எஸ்சி வந்து ஏழை எஸ்சிக்கு வழங்க இருக்கக்கூடிய அல்லது போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தட்டி பறிக்கிறார்னு சொல்கிறதில்ல. நான் இப்படி சொல்கிறேன் அதுக்கு பதில். இப்போது எஸ்சி ஒரு பறையர்னு சொல்கிறோம் அல்லது இவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறோம். எத்தனை வருடமாக இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக? அது இருக்கும் 1500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு 1500 வருஷம் எடுத்துப்போம். ஏன்னா கேஸ்டிசம் உருவாகி 1500 இயர்ஸ். அதனால ஒரு 1500 வருடமாக இவர்கள் சமூக அடிப்படையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஒடுக்கி இருக்கிறாங்க. ஆமாம், இதில் இவர் பணக்காரராக இருந்தாலும் ஒடுக்கி இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவர் தான். இதில் இவர் ஏழையாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர் தான். ஆனால் இப்போ இவங்க கிரீமி லேயர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கிரீமி லேயர் கான்செப்டில் இன்னைக்கு வந்து ஒருத்தர் பணக்காரராக இருக்கார் எஸ்சியில், இவர் வந்து நாளைக்கு பணக்காரராகவே இருப்பாருன்னு கேரண்டி இருக்குதா சார்? டாக்டர் எஸ்சி அடுத்த பையனும் டாக்டர் ஆகிறாரு, அவருடைய பேரனும் டாக்டர் ஆகிறாரு, அந்த மாதிரி இல்லையா? அப்படி இல்லையா? டேட்டா சொல்லுங்க. ஒரு டாக்டரோட பையன் எந்த இடத்துல குப்பை கொட்டிட்டு இருக்கான்னு நான் நேரடியாக பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். டாக்டரோட பையன் டாக்டராகவும் இருந்திருக்கலாம் 1-2 கேசஸில். இஸ் இட் ஸோ ஆல்வேஸ்? ஒரு ஐஏஎஸோட பையன் ஐஏஎஸ் ஆக மாட்டாரா? இல்லையே, அப்படி இல்லை. டேட்டா கொடுங்க. நீங்கள் அதுதான் சொல்லுங்கள், அதுக்கு தானே சொல்கிறாங்க சென்சஸ் எடுங்கன்னு. நீங்கள் அதில் கொண்டு வாங்க. அதாவது வாய்ப்புகள்ங்கிறது வேறுங்க. கிரீமி லேயர்னு சொல்ல வருதுன்னா வாய்ப்புகளை மட்டும் வைத்து கிரீமி லேயர் கிடையாது. அந்த பொருளாதார நிலைப்பாடு, அதனுடைய நிலைத்தன்மை இவர்கள் அடைந்திருக்கிறார்களா, அதில் வேலை வாய்ப்பும் அடக்கம், அல்லது கல்வி பெற்றிருக்கிறார்களா என்பதும் அடக்கம். அப்போ இதில் கல்வியிலையும் கிரீமியாக இருக்காங்க, வேலையிலையும் கிரீமியாக இருக்காங்க, பொருளாதாரத்திலையும் கிரீமியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி என்றால் இந்த கிரீமி பீப்புள், நான் வந்து இப்போ இங்கிலாண்டில் போய் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேங்க. நான் வந்து பண்ணினது 30 வருஷத்துக்கு முன்பு. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு லண்டனில் படிக்கணும். அது கவர்மெண்ட்டு தான், இந்தியன் அரசாங்கம் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அனுப்பி வச்சுது. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. இப்போ என் பிள்ளைக்கு இது கிடைக்குமா? இது கிடைக்காதுல்ல. எனக்கு கிடைச்சது என் பிள்ளைக்கு கிடைக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது என் பிள்ளைக்கு கிடைச்சது அவன் பிள்ளைக்கு கிடைக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நான் எஸ்சின்னா என் பையன் எஸ்சி தான், என் பையன் எஸ்சின்னா பறையன்னா அவன் பையனும் பறையன் தான். ஆனால் இது 1000 வருஷமாக தொடரும். இது பெர்மனெண்ட். பட் கிரீமி பார்ட்டுங்கிறது, கிரீமி ஸ்டேட்டஸுங்கிறது டிரான்சியன்ட், டெம்பரரி. ஓகே, இதில் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பணக்கார பறைய சமைச்சிருந்தேன் சார். எனக்கு வந்து ஒரு வெல்த் இருக்குது, நான் வந்து பணம் சம்பாதிச்சிட்டேன். ஒரு ஏழை தலித், ஒரு ஏழை பறையர் ஒருத்தர் இருக்கிறாரு. என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த சோஷியல் எம்பவர்மெண்ட்டு வெல்த்தை வந்து அவரால் கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் 2 பேருமே காம்பீட் பண்ண முடியாது இல்லை? அப்போ இங்கே பிரச்சனை இருக்க தானே செய்யுது. இல்லை, நீங்கள் சொல்ல வருது இவங்க வந்து இருக்கிறவங்களுக்குள்ளேயே பணம் படைத்த ஒரு பறையருக்கும் பணம் இல்லாத ஒரு பறையருக்கும் இடையில பிரச்சனை இருக்க தானே செய்யுது. அது எப்படி அப்போ ஈக்குவல் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இல்லை, அதை தான் சொல்ல வரேன். தேர் ஆர் அதர்ஸ். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ த்ரூ யூ கேன் சால்வ் பை ரிசர்வேஷன். எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. பிராமணர்கள் மத்தியில் இருக்கு, பிசியில் இருக்கு, எஸ்சியில் இருக்கு. ஆனால் ஒரு எஸ்சி கொண்ட அடையாளம் என்பது அல்லது ஒரு பிசி கொண்ட அடையாளம் என்பது பர்மனெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமூக அடையாளம். ஆனால் அவன் கொண்டிருக்கின்ற கிரீமி அடையாளம் என்று சொல்லுகிறாங்களே, இவன் நல்லா படிச்சுட்டான், நல்ல பணம் வச்சுருக்கான் அல்லது நல்ல வேலையில் இருக்காங்கிறது டெம்பரரி, அவனோட முடிஞ்சிடுது. இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் இஷ்யூ. ஹவு கேன் யூ ஜெனரலைஸ் இட்? இது இஸ் அ மேட்டர் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு தனி மனிதன் ஏதோ திறமை இருந்தது, படித்து கோட்டாலேயோ எதுலேயோ வேலை வாங்கிட்டு வந்துட்டான். பட் இட் இஸ் நாட் கேரண்டீட் தட் ஹிஸ் ஓன் கிட்ஸ் அண்ட் கின் வில் கெட் த சேம் பெனிஃபிட். அச்சீவ் பண்ண முடியுமான்றது கிடையாது. அவனுடைய பிள்ளை வம்சமாக அது வந்து அப்படியே அவர்கள் அந்த கிரீமி லேயராகவே இருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஒரு முறையும் கிரீமி லேயருக்கு மாற்றுவீங்களா? அனலைஸ் பண்ணுவீங்களா? ஒரு வருஷமும் எவ்ரி இயர் இவர் கிரீமி லேயரா இல்லையான்னு எல்லா எஸ்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா அந்த கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் ஏறி இருந்ததுன்னா அவருக்கு ரிசர்வேஷன் எடுத்துருவீங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்துப்பீங்க.
ஒரே கம்யூனிட்டியில் தான் நான் சொல்கிறேன். அப்ப creamy layerங்கிறது injustice. Creamy layer is grossly injustice against the welfare of the people. For OBC also. For OBC also. அதை முன்னாடியே அவங்க கொண்டு வந்து அனுமதிச்சிருக்க கூடாது. அந்த கிரீமி லேயரை வச்சு தானே அவங்கள ஒழிச்சிட்டாங்க. அது அந்த சமூகம் எங்குங்க? நான் தான் சொன்னேன்னா துணைவேந்தரில் 38 பேர் தாங்க இந்தியாவிலேயே. எங்கே ஓபிசியில்? அப்ப இந்த creamy layerல அடிவான OBC மக்களும் இங்க இருக்கிறாங்கன்றீங்க. அவங்க தான் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க, வாங்க போகிறாங்க. அவங்க விழிச்சுக்கல என்ன இது என்னமோ SC ST இஷ்யூன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஓபிசி பீப்புள் மஸ்ட் ஃபைட். அதனால பலனடைகிறது யாரு சார்? OBC creamy layerஆல அடிவாங்கினவங்களை யார் ரிப்ளேஸ் பண்றா? அவங்க தான், மேலே உள்ளவங்க தான். கிரீமி லேயர் கொண்டு வந்து இவங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே எல்லாம் அவங்க தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. IIT IIM இன்னும் ஜுடிஷியரி எல்லாம் 80-85% அவங்க தானே இருக்காங்க. 3-4% மக்கள் தொகை கொண்டவங்க எல்லா துறையிலையும். நீங்கள் முக்கியமாக இந்த ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷன் குறித்து நீங்கள் எழுதின இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட எதிர்த்து 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் பேசியிருக்கிற விஷயங்கள் இன்னைக்கும் அப்படியே வந்து நடைமுறையில் சாத்தியப்படுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இந்த புத்தகத்தை பற்றி சின்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இது அந்த காலகட்டத்தில் முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்களாலும் முழுமையாக வாசிக்கப்பட்டு கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் கேள்விப்பட முடிஞ்சது. அதை பற்றி கொஞ்சம். அதாவது ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷனுங்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஏன் நம்ம வந்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த 1 hour அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனைகள், கிரீமி லேயர் இருக்கணுமா வேண்டாமா, இன்னும் ஏன் வந்து 75 ஆண்டுகள் ஆகியும் ரிசர்வேஷன் வந்து இவர்கள் இன்னும் அந்த முழுமையான வாய்ப்புகளை அடைய முடியவில்லை, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதற்கு இறுதி தீர்வு ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷன் என்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தான் இறுதி இதாக இருக்கும்னு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ரிசர்வேஷனுக்கும் பார்ட்டிசிபேஷனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ரிசர்வேஷன் எப்படின்னா அது ஒரு கன்செஷனலாக பார்க்கப்படுது, ஒரு சலுகை திட்டமாக பார்க்கப்படுது. ஆனால் பார்ட்டிசிபேஷனுங்கிறது உரிமை திட்டம். இது உரிமையாக இவர்களுக்கு அனைவருக்குமே, நான் சொல்கிறது ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷனுங்கிறது ஆல் பீப்புள். அப்போது அனைத்து வகையான மக்களும் ஒரு தேச உருவாக்கலில் பொருளாதாரம் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, கல்வி இருக்குது, சுகாதாரம் இருக்குது, அனைத்தும் இருக்கிறது. அனைத்து வாய்ப்புகளிலும் அனைத்து சமூகமும் பங்கேற்கக்கூடிய நிலை இருந்தால்தான் இந்த தேசம் அவர்களுக்கானதாக இருக்கும். அப்போ ஒரு தேச உருவாக்கலில் இது போன்ற பொருளாதாரம் இது போன்ற அனைத்து துறைகளும் சேர்ந்து தான் ஒரு தேசத்தை உருவாக்குகிறது, சமூகம் அனைத்தும் சேர்ந்து. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகளில் அனைத்து மக்களும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய விருப்பு வெறுப்பு, இவர்களுடைய தேவைகள், இவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தேசத்தில் உருவாக்கப்படும் கொள்கைகளும் பட்ஜெட்டுகளும் சட்டத்திட்டங்களும் இவர்களுக்கானதாக இல்லை. ஆக இவர்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன், அதில் இது போன்ற அனைத்து தேச உருவாக்கலில் அனைத்து அம்சங்களிலும் இவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த தேசம் இடுகின்ற திட்டங்கள், சட்டங்கள், வாய்ப்புகள், உருவாக்குகின்ற வாய்ப்புகள் அனைத்தும் அனைவருக்குமானதாக இருக்கும். அப்படி இல்லை என்பதனால்தான் பெரும்பாலான பாதிக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மேலே இருக்கின்ற ஒரு சில சமூக மக்கள் மட்டும் அதை அனுபவித்து வருகிறார்கள் இன்று வரை. ஆக ரிசர்வேஷன் இஸ் அப்சல்யூட், அது தொடரணும், அதில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அனைவரும் இந்த தேசத்தில் உருவாகின்ற அனைத்து வாய்ப்புகளில் பங்கு பெறக்கூடிய உரிமை திட்டமாக இது முன்னுரிமை பெற்றதாக ப்ரிஃபரன்ஷியலாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்துடலாம். PR சிஸ்டம் நீங்கள் எல்லாம் போட்டுங்க, அவங்க வந்து எல்லாம் 4 டிவிஷன் இருக்கீங்க, 4 மேஜர் டிவிஷன் இருக்கீங்க, அந்த பாப்புலேஷன் வைஸ் ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷன். நவ் ஏன் அப்போ வந்து ரிசர்வேஷன் இருந்தது, அந்த காலத்தில் ப்ரிஃபரன்ஷியல் பார்ட்டிசிபேஷன் ஏன் தேவைப்பட்டிருக்காதுன்னா, அந்த நேரம் வந்து தகுதி படைத்தவர்கள் அனைத்து சமூகங்களிலும் கிடையாது. கல்வியிலோ வேலை வாய்ப்பிற்கோ அதற்கு உண்டான தகுதியும் திறனையும் பெற்றவர்கள் அனைத்து சமூகத்திலும் கிடையாது. லிட்ரஸி ரேட்டாக உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் சுதந்திரம் அடை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகம். அப்போது வாய்ப்புகளுக்கு உண்டான தகுதி உடையோர் கொஞ்சம், அதனால் யாருனாலும் நம்ம தகுதி உடையவர்கள் எடுத்துக்கலாம், அதில் ஒரு திறம் படைத்தவர்களை இடஒதுக்கீடு கொடுத்து கூட்டுக்கலான்னு வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க, எல்லோரும் படிச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், SC BCக்கு இடையில் அந்த கல்வி தகுதியில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை, வேறுபாடு இல்லை. தகுதி படைத்திருக்கிறார்கள், திறன் படைத்திருக்கிறார்கள். அதனால் வாய்ப்புகளை நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு வந்துடுங்க. அது உரிமை திட்டமாக இருக்கணும், சலுகை திட்டமாக இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ காம்பன்சேட்டரி சிஸ்டம். இழப்பீடு திட்டம்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரிசர்வேஷனை.
1000 வருடமாக இவர்கள் இழந்தது, இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இட் இஸ் நாட் அ காம்பன்சேட்டரி ஸ்கீம், இட் இஸ் நாட் அ கன்செஷனல் ஸ்கீம், இட் மஸ்ட் பி அ ரைட், பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி நேஷன் பில்டிங். பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் அனைத்திலும் பங்கேற்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோர்ஷனேட் ஒரு சிஸ்டம். இப்போ பொருளாதாரத்தில் வந்து எப்படி பங்கேற்பது அப்படி என்றால், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வரணுமா, அதில் கோட்டா பண்ணணுமா, அதில் வந்து கான்ட்ராக்டோ இல்லை மற்றதில் என்னென்ன செய்யணுங்கிறது ஒரு ஸ்கீமாக கொண்டு வரலாம், சட்டம் ஏற்றி அதுக்கு ஸ்கீமாக கொண்டு வரலாம். அப்போ இதையெல்லாம் நம்ம பேசும்பொழுது தான் பகவதி இதில் அமெரிக்காவில் இருக்கிற லீடிங் எக்கனாமிஸ்ட் இவங்கெல்லாம் அந்த காலத்திலே என்னை எதிர்த்தாங்க, ஏன் இவர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இன்று அன்னைக்கு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினது இன்று மிகவும் தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த புக்கில் இன்னொன்று இருக்குது, அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதை அப்போது வாஜ்பாய் அப்போ ஒரு 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 டிபேட் அப்போ முயற்சி பண்ணார் 2003. அப்போது அதை எதிர்த்து ஏன் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அந்த செக்ஷன் அப்படி ஒரு ப்ரொவிஷன் வந்து பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடாது இந்தியாவை பொறுத்தவரையில், இது மற்ற நாடுகளுக்கு பொருந்தும். இந்தியா என்ற சமூக கட்டமைப்பு சாதியம் கொண்டது. அப்போ சாதிய அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், பொருளாதார அடிப்படையில் அல்ல. அதே நேரம் பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரன் அது பர்மனெண்ட் கிடையாது. இன்றைக்கி ஏழையாக இருப்பான், நாளைக்கு பணக்காரன், இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஏழையாக இருப்பான். ஆனால் அதை வைத்து வந்து ஒரு இடஒதுக்கீடு பண்ண முடியாது. அதனால் கிரீமி லேயர் கிடையாது. இது சமூக ஏற்றத்தாழ்வுகள் அடிப்படையில் தான் எந்த ஒரு ஸ்கீமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறையா ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா இது உள்ஒதுக்கீடு தான் ஆரம்பிச்சதுனால அதிலேயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உள்ஒதுக்கீடு வந்து கொடுப்பது வந்து அரசியல் நோக்கத்தோடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வந்து உச்சநீதிமன்றம் கூடுதலாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அதில் அரசியல் நோக்கம் கிடையாது, அதில் ஒரு சமூக நீதி நோக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. இப்போ உங்கள் பார்வை என்ன? அப்போ அரசியலுக்காக கொடுத்தாங்களா? உள்ஒதுக்கீடை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது அரசியலுக்காக கொடுத்துருக்குறாங்க? அது அரசியலுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க உண்மையிலேயே நல்லெண்ணம் கருதி இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் இது வந்து ஒரு சமூக அடிப்படையில் இவர்களையும் தூக்கி விடணும்னு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கூட செய்திருப்பார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் தொகை ஒரு 3% தான், மிக குறைவு. அதனால அந்த ஒரு ஓட் பேங்காக வச்சு ஒரு அரசியல் தனமாக செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது ஏனென்றால் அது உள் ஒதுக்கீடுக்கு நிறைய நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். அந்த காரணத்தின் அடிப்படையில் அது வந்து சரியில்லைங்கிறது நிச்சயமா ரொம்ப ஆழமான ஒரு விரிவான ஒரு அலசலாக இருந்துச்சு. ஏன்னா உள்ஒதுக்கீடு பற்றி பலவிதமான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வருகிறது. அனைத்துமே ஒரு விவாதத்துக்கு உள்ளாகணும், எல்லா விதமான விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து தான் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. எங்களுக்காக கருத்துக்களை மிக ஆழமாக எளிமையாக மக்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. மற்றும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். வணக்கம்.